நாம் இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து செட்டப் அவர் ஹேக்கிங் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணால் வந்து அதில் வந்து எப்படி ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஒரு கால் நெக்ஸ்ட் இமேஜ் பூட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் கேட்டால் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், டவுன்லோட்ஸ் Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் வந்து இங்கே விர்ச்சுவல் பாக்ஸ் 7.0.14 பிளாட்ஃபார்ம் பேக்கேஜஸ் வரும். அதில் வந்து விண்டோஸ், மேக் OS, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போ நாம் இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து விண்டோஸ் ஹோஸ்ட். ஸோ விண்டோஸ் ஹோஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபைல் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணி கேட்கும். நீங்கள் வந்து எங்கன்னா வந்து உங்கள் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேன்சல் கொடுத்துரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் 7.0.14 Oracle VM விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கேட்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணல. நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் பாக்ஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வரும். எஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், ரிப்பேர் ஆர் ரிமூவ்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இதான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கால் நெக்ஸ்டோட ISO இமேஜ் வெளியில் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் வந்து நியூ டேப் போயிட்டு காலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலி எக்ஸ்பெக்டேஷன் சிஸ்டம் இங்கே வரும். இந்த லிங்க்குள்ளே போயிட்டு கெட் காலி அப்படின்னு கெட் காலின்னு கொடுத்து இந்த விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட் இருந்தால் 64 பிட் டவுன்லோட் பண்ணுவாங்க, 32 பிட் இருந்தால் 32 பிட். என் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட். ஸோ வந்து நான் வந்து 64 பிட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஓகே, எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயும் சேவ் பண்ணல, கேன்சல் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் இம்போர்ட் இப்படியும் கொடுக்கலாம். நமக்கு ஏன் அவ்வளோ வேலை, ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு ஃபைலுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், இது வந்து ஒரு மிஷின் ஃபைல். இது நீங்கள் என்ன பண்ணால் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே அலோகேட் பண்ணிப்போம். ஸ்பேஸு, செட்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. இதில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம், நீங்கள் வந்து ஒரு 8 GB RAM வச்சுருக்கீங்கன்னா வந்து அந்த க்ரீன் கலர் வரைக்கும் போகணும். அந்த க்ரீன் கலர் மேலே போகக்கூடாது. அதான் வந்து சேஃபஸ்ட் ரேஞ்ச். அந்த மாதிரி நான் வந்து 8 GB RAM இருக்குல்ல 4 GB கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசர் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 4 ப்ராசர் வேணும், 12 இருக்குது, அதில் 4 வச்சுருக்கேன். டிஸ்பிளே வந்து இருக்கட்டும், அதை மாற்றாதீங்க. ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கட்டும், ஆடியோ ஓகே. நெட்வொர்க் வந்து நேட் ஆர் பிரிட்ஜ், ரெண்டுத்துல ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சீரியல் போர்ட்ஸ் ஓகே. USB 1.1 இருக்கட்டும், அதை மாற்றக்கூடாது. அது ரெண்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஓகே போட்டிங்கன்னா செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். இது லோட் ஆகிட்டு 100% ஆகணும். நம்ம VM வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணால் ப்ரெஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பூட் ஆகட்டும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகும், போக போக வந்து செட் ஆகிடும். இந்த எரர் மெசேஜ்லாம் வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, பூட் ஆகும்போது ஒரு நார்மல் எரர்ஸ். ஸோ இப்படி தான் வச்சுருக்கோம். இது டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான். நீங்கள் வந்து யூசர் நேம் காலி அண்ட் பாஸ்வேர்ட் காலின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிடும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்தவொடனே லாகின் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், கால் நெக்ஸ்டோட இன்ஸ்டாலேஷன் செட்டப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.